சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி திருக்கையிலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி அம்மையப்பர் விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் எல்லா தெய்வங்களையும் வணங்கி திருமுறை சித்தாந்தம் பண்டாசாத்திரத்தை எல்லாம் வணங்கி அருள் திரு அம்பலவான தேசிகர் அருளிய நமச்சிவாய மாலை 14வது மந்திரம் தானே? எழுதுங்க. அதாவது காண்பான் காட்சி காணப்படுபொருள் என்ற நிலையில் இன்று தன்னை ஆன்மா என்று இறைவனுக்கு வேறாக பார்க்கின்ற உயிர்கள் இன்பத்தை நுகர முடியாது. கையில் வந்துட்டான். திருவாவடுதுறையில் விளங்கும் நமச்சிவாய குருமணியே, நீ உலகப்பற்றில்லாதவன். வினையால் சேர்ந்துள்ள இந்த உடல் போகங்களை வாகனா சிவார்ப்பணம் என் அறிவுக்கு அயலாக நீக்கி எனக்கு அருளை கொடுப்பது என்று ஆமாம், என் அறிவுக்கு அயலாக நீக்கி, என் அறிவுக்கு ஆன்மபோதத்துக்கு அயலாக போனால் தானே பதிஞானம் வரும். புரியுதா? பதிஞானம் தருவது என்றுன்னு கேட்குறார். என் அறிவுக்கு அயலாக நீக்கி உன் அருளை வழங்குவது என்று. இந்த காண்பான் காட்சி காணப்படும் பொருள் என்பதை திரிபுடி என்று சாஸ்திரம் சொல்லும். அந்த திரிபுடி என்பது சமஸ்கிருதத்தில் ஞாதிரு அப்படின்னா காண்கின்றவன், ஞானம் அப்படின்னா அறிவு, நேயம் அப்படின்னா அறியப்படும் பொருள். திருவருட்பயன்லாம் இது இருக்குது. ஆமாம், சிவபோகமே உலக போகங்களுக்கு அப்பாலானது. சிவபோகம் கிடைப்பதற்கு உடல் போகம் நீங்குவது என்று கேட்கிறார். சிவபோகம் கிடைப்பதற்கு உலக போகம் கிடைப்பது என்று கேட்கிறார். உலக போகம் நீங்குவது என்று கேட்கிறார். காண்பான் காட்சி காணப்படு பொருள் என்ற 3 அறிவு இருக்கும்போது உயிர் ஒரு பொருளில் அழுந்தாது. எந்த ஒரு உலகியல் காட்சியாக இருந்தாலும், எந்த காட்சியாக இருந்தாலும் தன்னை மறந்து தானே அதை அழுந்த முடியும். தன்னை மறக்கணும். அப்போ தன்னை மறக்கிறோம்னா எதை பார்க்குறோம், எதை வச்சு பார்க்குறோம், யார் பார்க்குறாங்கிறதே என்ன செய்யக்கூடாது. அதுக்கு பேர் தான் திரிபுடி அற்ற நிலைன்னு பேர். நான் என்னையே மறந்துட்டேன் சார் அப்படி சொல்கிறோமில்ல, அந்த நிலைக்கு ஆன்மா போகணும். இறைவனையும் தன்னையும் ஆன்மா தனியாக பார்த்ததுன்னா அங்கே முனைப்பு இருக்கும். அந்த முனைப்பும் போகணுங்கிறது தான் பாடம்.
அதை ஏன் நமச்சிவாய மூர்த்திகள்கிட்ட கேட்குறாருங்கிறதையும் பதிவு செய்கிறாரு. நீ உலகப்பற்று இல்லாதவன்கிறார். அப்படின்னா என்ன பொருள்னா, பற்று உள்ளவரை இந்த காண்பான் காட்சி காணப்படும் பொருள் என்னது உண்டு. பற்று உள்ளவரை ஆன்மா தன்னை இறைவனுக்கு வேறாக பார்க்கும். பற்று உள்ளவரை ஆன்மா தன்னை இறைவனுக்கு வேறாக பார்க்கும். உலகியல் பொருளில் அழுந்தம் எதில் அழுந்தாது? இறைவனிடத்தில் அழுந்தாது. இறைவனிடத்தில் அழுந்தாது. தன்னை தனித்து பார்த்து கொண்டே இருக்கும். அதான் கேட்குறாரு, எனக்கும் உலகப்பற்று உடலால் வருகின்ற இன்பங்கள் வேண்டாம் அப்படிங்கிறார். ரொம்ப சிம்பிளாக சொன்னால் பற்று வேண்டாங்கிறார். உங்களுக்கு பற்று இல்லாத மாதிரியே எனக்கு பற்று வேண்டாம். அதாவது ஐம்புலன்களிலிருந்து விலகணும், பிரபஞ்சத்திலிருந்து விலகணும். இதுக்கு தான் சைவ கல்வியே. இந்த 9ஆம் நூற்பாலாம் நேற்று கரூரில் நடத்தினேன்னு இல்லை, 9, 8ஆம் நூற்பா கடைசி 9, 10ஆம் நூற்பா, அதெல்லாம் இந்த செய்தியை தான் திரும்ப திரும்ப இது தான் சொல்லுது. ஐம்புலன்கள்லேருந்து விலகணும், பிரபஞ்ச பற்றிலிருந்து விலகணும். இந்த மடத்தூரில் பதிவு செஞ்சோம் பாருங்கள், யான் எனது என்றவரை கூத்தாட்டுவானாகி. அதாவது நான்கிற முனைப்பும் போகணும், என்னுடைய பொருளுங்கிற எண்ணமும் போகணும். ஏன் அதை சைவம் திரும்ப திரும்ப சொல்லுதுன்னா, அது மட்டும்தான் போகாது. வர்றதெல்லாம் ஈஸியாக வந்துடும் சார், போகிறது தான் போகாது. திருநீர் பூசுறது வந்துடும், வேடம் வந்துடும். கடையில் போய் திருநீர் கேட்டால் கொடுக்குறான், பூசுகிறோம். ருத்ராட்சம் கேட்டால் கொடுக்குறான், வாங்கி கழுத்தில் போடுறோம். பிறகு வேடத்துக்கு தான் வந்து எல்லாமே ரெடியாக வச்சுருக்கிறானே, எல்லாமே வந்துடும். வர்றதெல்லாம் வந்துடும், போகிறது தான் என்ன செய்யாது, போகாது. வர்றதெல்லாம் வந்துடும், போகிறது தான் போகாது. அது எல்லாமே அதிலே நினைவில்லாத ஒரு நிலைக்கு அந்த உயிர் வந்து போயிடும், வேடங்களையும் கடந்து போயிடும். அதைத்தான் எனக்கு இந்த உலக பற்றுக்கள் வேண்டாம்ங்கிறார். அதை வேடங்களை இயல்பாக வச்சுக்கிடணும். அதுக்கு அதை ஒரு நேரமாக 1 மணி நேரம் உட்காந்து மேக்கப் பண்ணிட்டு வரக்கூடாது. இந்த குடுகுடுப்பக்காரன் வந்து ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து மேக்கப் பண்ணிட்டு தான் அப்புறம் ஊருக்குள்ளே வருவான். அப்படி அதை தனியாக பண்ணக்கூடாது, இயல்பாக இருக்கணும். நானெல்லாம் அதில் கவனமே செலுத்துறதில்லை, ஏன்னா அது இயல்பாக இருக்கணும். அந்த வேடமே ஒருத்தருக்கு அச்சமாக கூட என்ன செய்யலாம், மாறலாம். அந்த வேடமே நான் கேட்குறது, அதே வேடத்தில் நம்மளால் 24 மணி நேரம் இருக்க முடியுமா? நம்ம உடனடியாக அது சம்மந்தமான வேலை முடிஞ்சோன்னா அதையெல்லாம் என்ன செய்கிறோம், ஒரு நடிகரை போல் எல்லாத்தையும் கலட்டி நம்ம எடுக்கிறோம். அப்படிங்கும்போது நம்ம இயல்பாக இருக்க முடியலையே, அதுக்கு இப்படியே இருந்துட்டு போகலாமா? என்ன சொல்கிறீங்க? அதனால் உலகப்பற்றுக்கள் வேண்டாங்கிறார். இந்த உலகப்பற்று வேண்டாங்கிறது என்னதுன்னா, இந்த சாஸ்திரங்கள் வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறது வந்து அழுந்தாமை தான் வேண்டான்னு சொல்கிறது. நாம் எதையும் வேண்டான்னு போட்டு ஓட முடியாது. நாம் சைவர்கள்ங்கிறதுக்காக யார் நமக்கு என்ன செஞ்சிட போகிறாங்க? நம்ம யாராவது நமக்கு பஸ்ஸில் நமக்காக எவன் டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறான்னா, திருநீர் பூசியிருக்காருன்னு வேணால் நம்மளே எடுக்க சொல்லுவான். சாமி நமக்கு சேர்த்து எடுங்க அப்படின்பா. நாங்கள் பஸ்ஸிலலாம் போகும்போது இந்த கண் தெரியாதவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம். பஸ்ஸில் திருப்பூருக்கு அடிக்கடி கவர்மெண்ட் வேலையாக போகும்போது நிறைய கண் தெரியாதவங்க வருவாங்க. ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தோம்னா கொஞ்ச நேரத்தில் அவங்க வந்து ஒரு 50 ரூபா கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்புறம் கொடுத்துட்டு வரும், நம்மகிட்ட தான் கேட்பாங்க, வேறு எல்லாரையும் விட்டுருவாங்க. ஆமாம், ஹெல்ப் பண்ண நம்மக்கிட்ட தான் ஒரு 500 ரூபா கொடுங்க, ஒரு 50 ரூபா கொடுங்க, அந்த 20 ரூபா கொடுங்க, 50 ரூபா, அதுக்கு மேலே கேட்க மாட்டாங்க, நம்மகிட்ட தான் கேட்பாங்க. அதனால் நம்ம வந்து பொருள் இருக்கணும், பொருள் இல்லைன்னா முடியாதுங்கிற நிலையில் இருக்கணும். அதுக்கு பேர் தான் பற்று விடுது. பொருளே இல்லாமல் இருத்தல் கிடையாது. அப்படின்னா நாயன்மார்கள்லாம் மன்னர்களாக இருந்திருக்காங்க, காரைக்கால் அம்மையார்லாம் எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்திருக்காங்க. அது அழுந்தாமல் இருக்கணும். அதே மாதிரி மனுநீதி சோழன் எவ்வளோ பெரிய மன்னனாக இருந்திருக்கிறான். நாயன்மார்கள்லேயே மன்னர்கள்லாம் எப்படி இருக்க முடிஞ்சுது? பாண்டியர்கள்லாம் சிவனடியார்களாக இருந்திருக்காங்க. அது அப்படி தான் புரியும். அப்படின்னா அரசர் பதவிக்கே போக முடியாத, போக முடியாத. அதனால் பாதிக்கப்படாமல் இருக்கணும். அதனால் என்ன செய்யணும்? பாதிக்கப்படாமல் இருக்கிற இடத்துக்கு போகணும். அதாவது இந்த தசரதன், இந்த சீதையினுடைய தந்தை, அவர் பேர் என்னது? ஜனகர். அவர் வந்து ஞானி. தசரதன் பெரிய ஞானின்னு சொல்ல மாட்டாங்க, ஜனகன் பெரிய ஞானி.
இப்போ ஜனகர் வந்து இந்த மாதிரி அரசாங்கத்தை எல்லாம் நல்ல அரசாங்கத்தை எல்லாம் ஒரு மன்னருடைய சுகபோகங்கள்லாம் அவருக்கு இருக்க தானே செய்யுது, அவர் என்ன பெரிய ஞானி அப்படின்னு பேசுகிறாங்க. யாரை? அந்த ஜனகரை பற்றி பேசுகிறாங்க. அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த இப்படி சொன்னவங்களையெல்லாம் வர சொல்கிறார், அவங்களுக்கெல்லாம் விருந்து வைக்கிறேங்கிறார். எல்லாரையும் ஒரு அறையில் உட்கார வச்சு விருந்து வைக்கிறாரு. அதனால் திறந்த வெளியில் சூப்பராக இருக்குது, சரி சரி உட்காந்து வர, தரையில் பற்றக்கூடாது, திறந்த வெளியில் வைக்கிறார், காற்றோட்டமான இடத்துல. அப்போ எல்லாருக்கும் அவங்க விரும்புகிற வகையான உணவெல்லாம் பரிமாறிட்டு சாப்பிடுங்கிறாரு. ஒருத்தர் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம்னா, அவங்க தலைக்கு மேலே நூலில் கத்தி கட்டி தொங்க விட்டுருக்கிறார். ஆமாம், கொஞ்சம் காற்று வேகமாக அடிச்சதுன்னா கத்தி அடுந்து நடு மண்டையில் இறங்கிடும். அவ்வளோ கூர்மையான கத்திகளை 50 பேர்னா 50 கத்தி தொங்க விட்டுருக்கிறார். அப்போ அவங்க கேட்குறாங்க, சாப்பிட சொல்கிறீங்க, அப்புறம் கத்தியை கட்டி வேற விட்டுருக்கிறீங்க, இந்த பயத்தில் எப்படி சாப்பிட்றதுன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், எப்படி இந்த உணவையெல்லாம் உங்களால் வந்து சாப்பிட முடியல இருந்தோம், அது மாதிரி தான் அந்த கத்தி நினைப்பிலே நீங்கள் இருக்கிற மாதிரி நான் பிரம்மத்தின் நினைப்பிலே இருக்கிறேன். இதையெல்லாம் என்னால் நினைச்ச முடியலை, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் நுகர்றது இல்லை. உங்கள் முன்னால் இருந்தாலும் நுகராதது போலவே நானும் இந்த ஆட்சியை என்ன செய்யலை, நுகரலை அப்படின்னு சொல்லி அவர் வந்து விளக்கம் சொல்லி அதுக்கு பிறகு அவங்கள சாப்பிட வச்சாருன்னு சொல்லுவாங்க, வேதாந்திகள் சொல்லுவாங்க. அதனால் பற்று விடுதல்னால் நம்ம வந்து இப்போ பற்று விட்டுட்டால் நம்மளை யார் காப்பாற்ற போகிறோம்? நாளைக்கு நம்மளே துறவியானதாகவே வச்சுக்கிடுவோம். துறவி நம்மளே ஆனாலும் நமக்கு எல்லாமே கிடச்சிருமா? துறவிகளும் விலை உயர்ந்த கார் தேவைப்படுதில்லை, ஸ்பீடாக ஒரு இடத்துக்கு போய் சேரணும். துறவிங்கிறதுக்காக மாருதி 800 வாங்க முடியுமா? அது இது கும்பாபிஷேகத்துக்கு 3 நாள் கழித்து போய் சேரும், கும்பாபிஷேகம் முடிஞ்ச பிறகு. ஆமாம், எப்போ போய் சேர முடியும்? அப்போ அவங்களுக்கு நம்மளை விட நவீனமானதுகள்லாம் தேவைப்படுகிறது. இன்றைக்கா அப்புறம் அவங்களுக்கு வந்து இதய சிகிச்சை பண்ணணும். சமீபத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு துறவி 20 லட்ச ரூபா செலவழித்து சிகிச்சை எடுத்தார். 20 லட்ச ரூபாய்க்கு எங்கே போகிறது? அதனால் இது வந்து நம்ம முறையாக புரிஞ்சுக்கிடணும். அவங்க வந்து அந்த துறவிகளுக்குரியதை சொல்கிறத நாம் யாரும் துறவி இல்லாதனால நமக்கு ஏற்றபடி என்ன செய்யணும், புரிந்து அதைத்தான் இந்த மந்திரத்தில் எடுத்து சொன்னார். சரியா? அதுக்கடுத்த மந்திரத்தை 2வது பிறகு படிக்கலாம். போன தலைப்பு வேகமாக போச்சு, இது கொஞ்சம் துறவு அதிகமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் மெதுவாக போகுது. திருவாசகம் படிச்சிருங்க.